ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுறது. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ வந்து இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நிறையா வந்து வார் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் யூஎஸ் வர்சஸ் இந்தியாங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. கிரிப்டோ வந்து இப்போ வந்து நல்லா ட்ரம்ப் இருக்கிற வரைக்குமே வந்து கிரிப்டோ கொஞ்சம் காப்பாற்றுற லெவலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து கிரிப்டோவில் இப்போதைக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஷார்ட் டைமுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கூட ஐடியா பண்ணலாம். சரிங்களா, ரிசர்ச் பண்ணிட்டு ஐடியா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து சிஹெச் வந்து கொடுத்துருக்கு. சிஹெச்னாலே மார்க்கெட் வந்து செல்லிங்லேருந்து பையிங்க மாறிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டர் பிளாக்கில் நம்ம டேரெக்டாக அந்த ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளே வரப்போ நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணுறோம். சரிங்களா, 5 மினிட்ஸில். இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து ஸ்லோவான ஒரு இதுதான் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸ்லோ கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே தான் நமக்கு இப்போ சிஹெச் பாயிண்ட்டு இங்கே பிரேக் பண்ணால் தான் நமக்கு சிஹெச் நடக்கும். சரிங்களா, ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து இது நடக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேஷன் ப்ரைஸ் மாதிரி தான். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து சிஹெச் வந்து பண்ணிடுச்சு. சரிங்களா, ஆனால் நம்மளுடைய அந்த ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து உடச்சா தான் நம்ம எடுப்போம், ஸ்லோவாக வந்து உடச்சா நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ரூல்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம இந்த ட்ரேட் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரேடை வந்து எடுக்க முடியாது. ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, என்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா இதில் பையிங்கில் வால்யூம் இல்லை, செல்லிங்கில் தான் வால்யூம் இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கே வந்து அவைலபிள் இருக்குது. நான் இதை ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக உள்ளே வருது. உள்ளே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்து எந்த மாதிரி வைக்கிது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, க்ளோஸ் பார்த்திங்கன்னா இப்படி வைக்கிது. ஒரு டோஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 50% ஆர்டர் பிளாக். அதாவது மார்க்கெட்டில் செல்லு வந்து நல்லா கீழே வந்து அழுத்திட்டு மறுபடியும் பையர்ஸை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ வந்து பையிங் ப்ரெஷர் இங்கே வந்து பில்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, தாராளமாக. ஸோ இப்படி ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா இந்த பிளேஸு, டேக் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இதுக்கு மேலே இருக்குது. இதுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா, இப்படி வந்து வச்சுக்கணும். சரிங்களா, இந்த பேட்டர்ன் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா இங்கே பாருங்கள், டைரெக்டாக வந்து ஒரு அழுத்து கீழே அழுத்தியிருக்கும். இங்கேயும் வந்து என்னால் வந்து காட்ட முடியும். எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் டேர்ன் ஆகுமோ அங்கே இந்த பேட்டர்ன் வந்து உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்குங்களா, அதுக்கு அடுத்தடுத்து கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்சைட் பாரு இங்கே தான் வந்து உடைக்குது. இங்கே உடச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் டேக் ஓவர், இது மேலே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸு மேலே. ஸோ இது ஒரு யூனிவர்சல் பேட்டர்ன் மாதிரி. பட் வந்து ட்ரெண்டோடு நம்ம இது பண்ணோம். எல்லா இடத்துலையும் நம்ம போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ட்ரெண்டோடு சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். இப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, என்ட்ரி வந்து நம்ம போட்டாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, டேரெக்டாக வந்து டார்கெட் ஹிட்டு. மார்க்கெட் வந்து இதோட நிறுத்திடுச்சா அப்படின்னா இதோட எல்லாம் நிறுத்தலை. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட் டார்கெட்டு, சாலிட் டிபி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை தான். சரிங்களா, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை வந்து எனக்கு இது போதும் சார், நான் வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, 1 hourல நம்ம வந்து எஸ்எல் வச்சு நமக்கு
1:6 வருது. நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தான் எக்ரிட் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பட் சாலிடான ஒரு வின்னிங் ரேட் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிற சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் வந்து அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இங்கே ஒரு என்ட்ரி இங்கே பிக் பண்ணியிருக்கலாம், இங்கே மறுபடியும் ஒரு என்ட்ரி இங்கே பிக் பண்ணியிருக்கலாம், மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி இங்கேயும் பிக் பண்ணியிருக்கலாம். டைரெக்டாக தூக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு இதெல்லாம் மாத்திரம் அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து என்ட்ரிஸ் வந்து பிரிஞ்சு போகும். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.